லக்னத்தில சனி இருப்பது அந்த அளவுக்கு நல்லதில்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க மகர லக்னம், கும்ப லக்னமாவே இருந்தாலும் லக்னத்தில சனி தனிச்சிருப்பது அந்த அளவுக்கு நல்லதில்ல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இப்போ நான் உதாரணமா போட்டிருக்கிறது விளையாட்டுத் துறையில மிகப்பெரிய அளவுல சாதிச்ச ஒரு நபரோட ஜாதகம். கன்னி லக்னமான இவரோட லக்னத்திலேயே உங்களுக்கு சனி, அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன், அப்புறம் குரு ஆகிய 3 கிரகங்கள் இருப்பாங்க. இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து இந்த சனிய வந்து கம்ப்ளீட்டா சுபத்துவப்படுத்திட்டாங்க. இந்த சனிக்கு வந்து பாவத்துவம் இல்லாம இந்த சனி இங்க இருப்பாரு. அதே மாரி ஒரு கோணத்துக்கு அதிபதியான சனி இன்னொரு கோணத்தில உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய யோகம். வெற்றி ஸ்தானத்துக்குடைய சந்திரன் லக்னத்தில இருப்பதும் மிகப்பெரிய யோகம். இப்போ இந்த 3 கிரகங்களால இந்த லக்னம் வந்து மிக வலுவடைஞ்சிருக்கு. அதனால இந்த ஜாதகர் வந்து பல வெற்றிகள தன்னோட வாழ்நாள்ல குவிக்கிறாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற சனி, இந்த ஜாதகத்தில நல்லபடியா சுபத்துவமாகி வலுத்திருக்கு. அதனால தான் இந்த விளையாட்டு வீரருக்கு இன்னைக்கு அவர் விளையாட்டுத் துறையில இல்லனாலும், அவர்களுக்கு அந்த ரசிகர்கள் பட்டாளம் அப்படியே இருக்கு அப்படின்றது தான் இதோட ஒரு அமைப்பு.